ஹாய் மக்களே, தலைமுடி கருமையாக வளர்கிறதுக்கு எண்ணெய் காய்ச்ச போகிறோம். அதை உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடலாமேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, மூலிகை பொருளை ஒன்றா பார்த்துடலாம். கற்றாழை, ஆவாரம்பூவு, செம்பருத்தி, நீர்பிரமை, கரிசலாங்கண்ணி, அப்புறம் இன்னும் கருஞ்சீரகம், வெந்தயம், நிறைய மூலிகை பொருள் இருக்குது. நான் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி தயாரிக்கலான்றதை நாம் பார்க்கலாம். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடி நல்லா கருமையாக வளரும், நல்லா நீளமாகவும் வளரும். உடம்பு சூடு கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கும். இப்போ நாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நாம் பாரம்பரியமாக செய்கிறதுனால நாங்கள் பாரம்பரியமான பழக்கத்தில் தான் நாங்கள் பண்ணுவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இரும்பு கடாய் வச்சுக்கலாம். இரும்பு கடாயில் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது. அந்த ஈர்ப்புத்தன்மை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் செய்யும்போது இரும்பு கடாய் வச்சுக்கலாம். இரும்பு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இந்த எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தலைமுடி நல்லா கருமையாக வளரும். நம்மளோட நரைச்ச முடி, வெள்ளை முடி எல்லாம் மாற ஆரம்பிக்கும். கண், மூக்கு இதுங்களுக்கு எல்லாமே நல்லது. இந்த எண்ணெயில் என்னென்ன சேர்க்குறோன்னு கவனமாக பாருங்கள். நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி நீங்களும் பலனடைங்க. இப்போ வாங்க நம்ம என்னென்ன சேர்க்கலாம், என்னென்ன எண்ணெய் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய். சட்டி கொஞ்சம் சூடாகிடுச்சு. தேங்காய் எண்ணெய் இப்போ நாம் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு. நாம் இப்போ தேங்காய் எண்ணெயை ஊற்றிப்போம். ஒவ்வொரு எண்ணெயுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். நாம் எப்போவுமே வெயிலில் இனி வர்ற காலம் எல்லாம் வெயில் காலம். தலைக்கு நல்ல எண்ணெய் வைங்க, கண்ணுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா தலைவலி, டென்ஷன், ரொம்ப நம்ம அப்செட்டாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் குழந்தைங்களுக்கும் சரி, வயசானவங்களும் சரி, நீங்களும் சரி தலைக்கு நல்ல எண்ணெய் வைங்க. உடம்பை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஊற்றுங்க. எண்ணெய் நம்மளோட முகத்தில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்கள்லாம் தயவுசெய்து இந்த வேலை பார்க்க போகாதீங்க. பெரியவங்க மட்டும் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ அடுத்து என்ன ஊற்ற போகிறோன்னு பார்க்கலாம். அடுத்தது ஜாஸ்மின். இதில் ஒரு தன்மை இருக்குது, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நம்மளோட உடம்பு உஷ்ணத்தை சம அளவில் வச்சுக்கக்கூடியது, ரொம்ப நல்லது. இந்த எண்ணெயும் நம்ம அந்த எண்ணெயில் கலக்கும்போது எல்லாமே கரெக்டான பதத்துலேயும் கரெக்டான இதுலேயும் இருக்கும். அதனால் நம்ம உடம்பு ரொம்ப நல்லாவும் இருக்கும். டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே குறைஞ்சி நம்மளோட முடி வேர்க்கால்கள்லாம் தன்னால் வளர ஆரம்பிக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு மக்களே. நாம் இப்போ மூலிகை பொருளெல்லாம் சேர்க்க ஆரம்பிப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மூலிகை பொருளை போடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மூலிகை பொருளை பொறுமையாக போடணும். எண்ணெய் கொதிக்கும்போது மூலிகை பொருளை சேர்க்கும்போது எண்ணெய் பொங்கி வரும், கொதிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் கால் பண்ணி இந்த என்ன வேணும், இந்த ப்ராடக்ட் வேணும்னாக்கா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸு, நல்ல நல்ல கருத்துக்கள், நல்ல குடும்ப கதைகள்லாம் நீங்கள் கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, எங்களோட ஐடியை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட தலைக்கும் ரொம்ப நல்லது. ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப அதை நீங்கள் தேடி வருவீங்க. அந்த எண்ணெய் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது. நம்மளோட பாரம்பரியமான நம்மளோட முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது தான் எங்களுக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் பயப்படுறதுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்கள் பயப்படாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. நீங்களும் பலன் பெறுங்க. மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.